மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திரு தங்கையன், தென்னம்நாடு, தஞ்சாவூர். அவருக்கு வயசு 87. இன்றைக்கும் அவர் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்துகிட்ருக்கிறாரு. ஹீ இஸ் a ட்ரூ இன்ஸ்பிரேஷன் டு ஆல். என்னப்பா, எப்படிப்பா இருக்கிறீங்க? இப்போ உடம்பு தேவலாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா, ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். கோயம்புத்தூர் டாக்டர் சவுந்தரராஜன் கொடுத்த மெடிசனால் மிகவும் நலமுடன் ஆரோக்கியத்துடனும் இருக்கிறேன். ஓகேப்பா, ரொம்ப நல்லது. இப்போ மக்களே, அவரோட எனர்ஜி லெவலை நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கப்பா. பலர் வருவார், பலர் போவார், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். பலர் போவார், பலர் வருவார், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். நாளும் இளமை மாறா, நம் செந்தமிழ் தாயை பாராய். நாளும் இளமை மாறா, நம் செந்தமிழ் தாயை பாராய். திருக்குறளேந்தி நிற்கின்றாள், திருமுகங்காட்டி சிரிக்கின்றாள். திருக்குறளேந்தி நிற்கின்றாள், திருமுகங்காட்டி சிரிக்கின்றாள். பலர் போவார், பலர் வருவார், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். கம்பன் கவிமணி காரதி, அவன் காவியம் போல ஏது நீ. கம்பன் கவிமணி பாரதி, அவன் காவியம் போல ஏது நீ. சங்கம் வளர்த்த தமிழ் மொழிதான், எங்கும் வளர்ப்பது நம் மொழிதான். சங்கம் வளர்த்த தமிழ் மொழிதான், எங்கும் ஒலிப்பது நம் மொழிதான். பலர் போவார், பலர் வருவார், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். உலகின் உயர் மொழி தமிழ் மொழிதான், அது உயர்நிலை கண்ட செம்மொழிதான். உலகின் உயர் மொழி தமிழ் மொழிதான், அது உயர்நிலை கண்ட செம்மொழிதான். நமக்கென இருப்பது ஒரு மொழிதான், இந்த நாளும் போற்றும் தமிழ் மொழிதான். நமக்கென இருப்பது ஒரு மொழிதான், இந்த உலகம் போற்றும் தாய்மொழிதான். பலர் போவார், பலர் வருவார், தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும்.